அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக 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 அச்சு வெல்ல பேச்சுக்காரி ஒன்னும் தெரியலையா? ரண்டக 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 போடுறா ரண்டக. ஐயாரெட்டு பல்லுக்காரி ரண்டக ரண்டக ரண்டக. படிச்சவர் எழுதின பாட்டுல நடுவர் அவர்களே சில அறிவாளிகள் நல்ல பாட்டு எழுதுறாங்க. அதுக்கு ஒரு நம்ம சமயம் சார்ந்த நிகழ்ச்சினால சமய பாடல்களை தயவு செஞ்சு கொச்சப்படுத்த வேண்டாம். நீங்க பாடின அந்த பக்தி பரவசம் ஊட்டக்கூடிய பாடலை தயவு செய்து வேண்டாம், நாம் கொச்சைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன். நான் பாடினது பக்தி பாட்டா இல்ல? நல்ல சுய நினைவோட தான் இருக்கீங்களா? இல்ல ஏதாவது நம்பர் கடைக்கு போயிட்டு வந்தீங்களா? என்னன்னே புரியல எனக்கு. அவர்களே, நீங்க ஒரு ஆசிரியர், நீங்கள் படித்த ஆசிரியர், நான் பணம் படைத்தவன், நாங்கள் செல்வமேன்னு பேசுறோம், நீங்க கல்வியாளர். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காலகட்டாயத்தில் நிறுத்திட்டீங்க. நல்ல பாட்டு. அண்டம் காக்கா கொண்டைக்காரி. அண்டம் என்றால் உலகம், உலகத்தை காக்கின்ற கொண்டைக்காரி மதுரை மீனாட்சி அம்மனை புகழ்ந்து பாடிய பாட்டு. ஐயாரெட்டு சொல்லுக்காரி. 5 எழுத்து மந்திரம், 6 எழுத்து மந்திரம், 8 எழுத்து மந்திரம். சரவணபவ, நமசிவாய, நமோ நாராயணா என்று இத்தனை சொல்லுக்கு சொந்தக்காரி. உங்களுக்கு என்ன குழப்பம்? உங்களுக்கு என்ன குழப்பம்? ரண்டக ரண்டகன்னா என்ன? இதுக்கெல்லாம் குழப்பமே தேவையில்லை. சிவன் வீட்டுல சிவனுக்கு 2 பொண்டாட்டி, அந்த வீட்டுல 2 அக்கா இருக்காங்க. முருகனுக்கு 2 பொண்டாட்டி, அந்த வீட்டுல 2 அக்கா இருக்காங்க. பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி, அந்த வீட்டுல 2 அக்கா இருக்காங்க. எல்லா வீட்டுல 2 அக்கா 2 அக்கா 2 அக்கான்னு தான். ஐயா, தெய்வமே, ஆண்டவனே, நடுவர் அவர்களே, கவிஞனுக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை சின்னதா சொல்லுவான். மகாபாரதிய ராமாயணத்தை 2 லைன்ல ஒருத்தன் சொன்னான். சிரிக்க கூடாத இடத்தில் சிரித்து தொலைத்தால் பாஞ்சாலி, அது மகாபாரதம். சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிப்பை தொலைத்தால் சீதா, அது ராமாயணம். இதுதான் கவிஞனுக்கு இருக்கிற டெக்னாலஜி. அவனுக்கு தெரியும். எங்களுடைய கவிஞன் பாட்டுல எது சொன்னா தெரியுங்களா? இவ்வளவு பெரிய மகாபாரத்தை சொன்னான் பாருங்க. ஒரு பொண்ண ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டா. எவ்வளவு பெரிய அர்த்தம் பாருங்க. பெரிய மகாபாரத்தை சொன்னான். ஒரு பொண்ண ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்ட யாரு? பாஞ்சாலி சிரிச்சா, கௌரவர்கள் 100 பேர் செத்து போயிட்டாங்க. இங்க இசையமைப்பாளர் என்ன வேலை பண்ணாங்க தெரியுங்களா? அதுக்கு முடிஞ்ச பிறகு அந்த வரி முடிஞ்ச உடனே ஐயோ 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 இதான் எழுதுனீங்க. ஆனா குஷி படத்து பாட்ட மகாபாரதமா மாத்தின ஒரே பேச்சாலே நீ ஒரு ஆள் தாயா. ஆனா அது முடிஞ்சோன்னு இன்னொரு வரி பாடுவாங்க ஜோதியா. அதுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க நீங்க. பாப்பு 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 பாப்பு. நடுவர் அவர்களே, அவங்க சொந்தக்கார பையன் பாபுவும் கூட சேர்ந்து செத்துருக்கா. அதுக்கு என்னத்துக்கு இருக்கலாம் போய்? உனக்கு தெரியலன்னா நான் சொல்றேன் அர்த்தம். சொல்லுங்க நடுவர். பாப்பு என்று ஏன் அந்த வார்த்தை, அந்த இவ்வளவு எழுத்து இருக்கும்போது அந்த 2 எழுத்தை ஏன் போடணும்? பாப்பு என்றால் பாரத புராணம், பாஞ்சாலி புராணம். அதுக்காகத்தான் பாப்பு பாப்பு பாப்பு. இது மாதிரி ஒரு நடுவர் நீ உலகத்தில் எங்கேயா பார்த்திருக்காயா? நீ இன்றைய சொன்னால் என் கவிஞர் எழுதிய பாட்டிற்கு டர்பன் மாநாடு விருது கொடுக்கிறது என்று சொன்னால் என்னுடைய கவிஞர் அவ்வளவு நல்ல பாட்டு எழுதுறாங்க. நான் கேட்கிறேன், பக்தி இலக்கியங்களாக எழுதப்பட்ட கொடுவா மீச அருவா பார்வை ஆறுமுகம் தான் கைய வச்ச சூழ், அதுவும் பக்தி இலக்கியங்களா? திருமுருகாற்று படங்களா? அது இல்ல, நீங்க ஆய்வு தப்பா பண்ணிருக்கீங்க. அது திருமுருகாற்று படை அல்ல, கந்த புராணம். கொடுவா மீசை அருவா பார்வை யாருடைய பார்வை என்றால் சூரபத்மனுடைய பார்வை.
ஆறுமுகம் என்னுடைய அப்பன் முருகன், அவன் கையை வைத்தால் தூள். சூர சம்ஹாரம் நடத்தியது கந்த புராணத்தை சொன்ன பாடல். கந்த புராணம் ஓவர், சிலப்பதிகாரம் ஓவர், கந்த புராணம் ஓவர். அவருக்கு நீங்க இவ்வளவு வேலையும் பார்க்கணும். அந்த பாட்டு எழுதாம பாருங்க. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தலைபோட யாரும் இல்ல, விளையாட போவா உள்ள வில்லாடா. எவ்வளவு நல்ல பாட்டு இந்த பாட்டு. இதில் என்ன குற்றம் கண்டீர்கள்? சொற்குற்றமா பொருட்குற்றமா? வில்லாளன் என்று சொன்னால் ராமன். டாடி மம்மி வீட்டில் இல்லை, தலைபோட யாரும் இல்லை, விளையாட போவா உள்ள வில்லாளன் ராமன். என்னுடைய காதலன் ராமனை போன்றவன். அவனால் எனக்கு ஒரு தீங்கும் வராது. அதனால் அப்பா அம்மா இல்லனா கூட பரவாயில்ல, உள்ள வாடா என்று நினைக்கின்ற ஐயா இத நடுவர்களே, திரைப்பட பாடல்கள் நீங்க நான் கேட்கிறேன், சிலப்பதிகாரத்தை முழுசா உங்களால சொல்ல முடியுமா? சிலப்பதிகாரத்தை ஒரு பாட்டு மனப்பாட பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, அதுவே இப்ப ஞாபகம் இல்லாம போச்சு. முழு சிலப்பதிகாரத்தையும் நான் எப்படியா சொல்ல முடியும்? சிலப்பதிகாரத்தை எங்க கவிஞர் சொன்னா நடுவர்களே, அட்ராட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க, அட்ராட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க, அட்ராட்ரா நாக்கு முக்க. அது சிலப்பதிகாரங்களா? உட்கார்ந்து ரூம் போட்டு சிந்திப்பாரு போல இருக்காயா நடுவர் அவர்களே. நீங்க சயின்ஸ் வாதியாரனால தமிழ் தெரியல. எழுதியிருக்காம பாருங்க. பொண்ணுங்களா பிறக்க வச்சான், பொண்ணுக்குள்ள கரு வச்சான், கற்ப வச்சான், மதுரை எழுதி அணைங்கடா அணைங்கடா அணைங்கடான்னு கண்ணகி மதுரையை எரித்த விஷயத்தை சொன்னான். சிலப்பதிகாரம் ஓவர்.